வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த பரப்பளவில் அதிக பயிர்களை எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அவற்றில் அனுபவமுள்ள ஒரு இயற்கை விவசாயி அவருடைய அனுபவ கருத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏரியாமா இருக்குது? இது டோட்டலாக 3 ஏக்கருங்க சார். என்னென்ன பயிரெலாம் செய்கிறீங்க சார்? இது நம்ம கலப்பு பயிராக எல்லாமே வச்சுருக்கோம். ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா 5 லேயர் ஃபார்மிங் மெத்தடில் தென்னைக்குள்ள ஊடு பயிராக வந்து மா அது கீழே கொய்யா லைனில் வந்துட்டு எலும்பிச்சையும் இருக்குது, நெல்லியும் இருக்குது, மலை நெல்லி அந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பல விதமான பயிர் வைக்கும்போது என்ன நன்மைகள் நினைக்கிறீங்க சார்? ஒரு கிராப் இல்லைனாலும் இன்னொரு கிராப்ல நமக்கு வந்து ஒரு பயிர் லாஸ் ஆகுதுன்னா கூட இன்னொரு கிராப் வந்து மேக்கப் பண்ணிக்கும். நம்ம ஊடு பயிரா இப்ப மஞ்சள் போட்டு எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் இயர் மஞ்சள் போட்டு எடுத்துட்டோம். இப்போ பலதானியம் மட்டும் தான் விதைச்சு விட்டுருக்கோம். இப்போ நமக்கு இது மா சீசன்ல ஒரு இது எடுத்துக்கலாம். கொய்யா சீசன்ல கொய்யா வரும். தென்னை வந்து தென்னையோட இதுல அது நம்ம கிராப் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி குறைந்த பரப்பில் உள்ள பலவிதமான பயிர்கள் செய்யும் போது பலவிதமான நன்மைகள் கிடைக்குது. ஆமாங்க சார். கண்டினியூஸா ஒவ்வொரு சீசனுக்கும் நமக்கு வந்து இன்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப தென்னை மட்டும் இருந்துச்சுன்னா ஒரே சீசன்ல தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், அது வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கும். இது என்னும்போது ஒவ்வொரு சீசனுக்கும் நமக்கு வந்து அடுத்தடுத்து நமக்கு கிராப் இருக்கு, இன்கம் இருக்கு. அந்த மாதிரி நமக்கு பெனிஃபிட்ஸ் தான். இதெல்லாம் வேற என்ன பயிரெல்லாம் பண்றீங்கம்மா? பாக்கு வந்து ஒரு 1/2 ஏக்கர் அளவுக்கு இருக்குங்க சார். பாக்கு தனியா வச்சுக்கிறீங்க இல்ல? அதோட ஊடு பயிரா வாழை பப்பாளி போட்டு அதனையும் அது மாதிரி கலந்து தான் போட்டுருக்கீங்க. ஆமா தனியா எல்லாம் வைக்கலைங்க. இடுபொருட்களை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம், வாங்கிக்கிறீங்களா? இல்ல ஃபுல்லா நாமளே உற்பத்தி என்னென்னலாம் பண்றீங்கம்மா? நாம வந்து கண்டினியூஸா வந்துட்டு ஜீவாமிர்தம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். மீனமெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஜீவாமிர்தம் ஒரு வாரத்துல ஒரு நாள் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வீக் வந்து மீனமெல்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இஎம் கரைசலும் இருக்கு, அதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் நீங்க எல்லாமே ஓனாவே ரெடி பண்ணிக்கிறீங்க, எதுவும் வெளியில இருந்து எதுவும் வாங்குறது இல்லையா? தாய் திரவம் மட்டும் வாங்கிக்குவீங்க வெளியில இருந்து இல்லையா? இல்ல சார், தாய் திரவம் கூட எதுவும் இல்ல. நாம ஜீவாமிர்தம் வந்து அது நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். பண்றதேதான். இஎம் கரைசல் கூட நாமளே எல்லாம் ரெடி பண்ணி நீங்களே எல்லாம் வந்து தாய் திரவம் நீங்களே ரெடி பண்ணி. ஆமாங்க. இப்ப இடுப்புகள் செலவு நம்மளுக்கு குறையுது இல்லையா? இப்ப உங்களுக்கு எங்கம்மா பிரச்சனை இருக்குது? எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வருது? மார்க்கெட்டிங். இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டாரத்தின் வேளாண் உதவிக்கிணர் திரு கண்ணன் அவர்கள் வந்து மார்க்கெட்டிங் எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி விரிவாக எடுத்துக் கூறுவார். வணக்கம். இப்போ வந்து மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு இப்போ நம்ம தனி மார்க்கெட்டை உருவாக்கணும், நிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து என்னென்னா நம்ம ஒரு குரூப் உருவாக்கி வாட்ஸ்அப்பில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் நகரத்தில் வந்து இந்த ஆர்கானிக் இயற்கை முறையில் விளைந்த விளைபொருளுக்கு நல்ல வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே நம்ம வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை வந்து இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு போட்டு காமிச்சு நம்ம எப்படி வந்து கெமிக்கல் இல்லாத இயற்கை உரத்தில் இதை நம்ம தயார் பண்ணுறோம் அப்படிங்கிற போது காமிக்கும் போது நம்ம வந்து அந்த நார்மலாக தயார் பண்ண விளைபொருளை விட இதுக்கு ஒரு 10 to 20% வந்து நம்ம வந்து அதிக விலை கொடுப்பாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்றைய காலகட்டத்தில் வந்து என்ஜிஓ நஞ்சுன்னு சொல்லுவோம், ரெசிடியூவல் பெஸ்டிசைடு. அது அதிகமாக இருக்கும்போது என்னென்னா மக்களுக்கு வந்து கேன்சரு, ஹார்ட் அட்டாக்கு, பல்வேறு விதமான நோய்கள் வருது. அந்த நோய்கள் வந்து இயற்கை முறையில் விளைந்த பழங்கள் காய்கறிகளுக்கு வந்து சாப்பிட்றவங்களுக்கு அது வராது. ஸோ அப்போ நம்ம அதனுடைய இந்த நன்மைகளை எடுத்துக்கூறி நம்ம அவங்கக்கிட்ட மார்க்கெட் பண்ணலாம். இன்னொன்று பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் நாம் போய் டிஸ்பிளே பண்ணி நம்மளுடைய ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணி நம்மளுடைய பேர், நம்மளுடைய செல்ஃபோன் நம்பர் இதை கொடுத்து நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணி மார்க்கெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மரபுசாரா சந்தைகள் இருக்குது, அதில் வந்து நம்ம போயிட்டு வச்சு நம்மளுடைய ஃபார்ம் பண்ணி நம்ம அங்கே விவசாயிகள் இருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் முன்னோடி விவசாயிகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் இல்லாத மரபு சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்களோட குரூப் இருக்குது. அதில் நம்ம இடத்துக்கு நம்பரை கொடுத்துடலாம், கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்லேண்ட்ஸில் வந்து அவங்க மீட்டிங் நடத்துகிறாங்க, பொருளை விற்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் போய் உங்களுடைய பொருளை வந்து விற்பனை செய்யலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப்பு நம்மளே உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அதிகப்படியாக விளையக்கூடிய காலத்தில் அதை மதிப்பு கூட்டி வந்து விற்பனை செய்யலாம். இப்போ சொன்னீங்க மதிப்பு கூட்டி உற்பத்தி செய்யும் போது நிறைய ஏரியா போடும்போது நிறைய ப்ரொடக்ஷன் ஆகும். அதை வந்து அந்த இடத்துல நம்ம விற்க முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மதிப்பு கூட்டி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பலா இருக்குதுன்னா பலா வந்து சிப்ஸ் பண்ணலாம், பலாவில் வந்துட்டு ஜாம் பண்ணலாம், ஜெல்லி பண்ணலாம். பலாவில் வந்து டெண்டர் பழத்தை வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து கட் பண்ணி அதை பவுட்ரு பண்ணும்போது என்னன்னாக்கா டைப் 2 டயாபெட்டிஸ் எல்லாமே வந்து குறையுது.
நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து அது ஃப்ளோர் ஜாக் ஃப்ளோர் அதை வந்து நம்ம நார்மலாக இட்லி மாவு தோசை மாவு எல்லாத்துலேயும் நம்ம அதை கலந்துக்கலாம். அதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும் அது. இப்போ வந்து விவசாய பயிர் செய்வதற்கு முன்னாடியே எங்கே விற்பனை செய்ய போகிறோம், விற்பனை வாய்ப்பை நம்ம அறிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அந்த பயிரையே பண்ணணும். பெரும்பாலான முன்னோடி விவசாயிகள் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே வந்து விளைச்சல் எடுத்துருவாங்க. அவங்க எங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா விற்பனை பண்ணி அதை பணமாக மாற்றணும். ஏன்னா நம்ம இந்த விவசாயத்தையே தொழிலாக நம்ம கொண்டிருக்கிறதுனால தான் நம்ம விவசாயிகள் இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு பணம் இங்கேருந்தே நம்ம உற்பத்தி பண்ணி இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் லாபகரமாக மாற்றுறதுக்கும் மார்க்கெட்டிங் விற்பனையை வந்து நம்ம நல்லா இது பண்ணோம். இன்னொன்று நம்மளோட பொருளை வந்து சாப்பிட்டாங்க இயற்கை முறையில் அப்படின்னா அடுத்தது இதை தேடி வருவாங்க. ஏன்னா பழம் வந்து ஒரு பழத்தை வந்து நீங்கள் செயற்கை முறையில் ரசாயன உரங்கள் பயன்படுத்தக்கூடிய பழத்தை சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் வேறு. இந்த இயற்கை முறையில் பஞ்சகாவியா, மீன் அமினாமிலம், ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், இயற்கை பூச்சிவெட்டிகளை தயார் பண்ணி அந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று இதனுடைய கீப்பிங் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண வாட்டி அது 2 நாள் தான் தாங்குது அப்படின்னா இது 5 நாள் to 1 வாரம் வரைக்கும் இதை இயற்கைக்கும் அந்த ரசாயன பண்ணுறதுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிங்க சேலத்திலேயே முன்னோடி விவசாயிகள் இருக்காங்க. கெமிக்கல் இல்லாத மரபு சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்களோட நம்ம வந்து குரூப் அந்த நம்ம அட்டாச் பண்ணி விட்டலாம். இப்போ இந்த இலை கருகள் மாதிரி இல்லையா வாழையில, அது என்னங்க பண்ணலாம் ஸ்பாட்டு இது வந்து நம்ம பார்த்தீங்க மேடம் சிக்கட்டோக்கா லீவ் ஸ்பாட் மாதிரி இருக்குது. இப்போ இது என்ன பண்ணலாம்னாக்கா இதுக்கு வந்து சூடோமோனாஸ் தெளிக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில் 5 மில்லி to 10 மில்லி சூடோமோனாஸ், அப்படி இல்லைன்னா பேசிலஸ் சப்டிலிஸ்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம தெளிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணலாம் ஃபுல்லாக வாழை மரத்துக்கு. இதில் பெரிய அளவில் வந்து இதில் வந்து நோய் இல்லை. ஏன்னா பெரிய அளவில் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து இலை பூரா கருவி. இதில் வந்து பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தா கொஞ்சம் வந்து இது சத்து பற்றாக்குறை தெரியுது. இலையெல்லாம் வெளிரி இருக்குது. அதுக்கு நம்ம பஞ்சகாவியா, கனஜீவாமிர்தம் இந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து விற்பனை செய்யணும், இப்போ அவர் வந்து விவசாய பயிர் செய்வதற்கு முன்னாகவே நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் பண்ண முடியும் அதை தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விற்க முடியாத காலத்தில் வந்து அதை மதிப்பு கூட்டி எவ்வாறு விற்பனை செய்யலாம் என்பதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அம்மா என்ன சொன்னாங்க, நிறையா வந்து இடுப்புகளை நாமளே தயாரிச்சுக்கலாம். வெளியிலேருந்து வாங்கும்போது எல்லாமே செலவினங்கள் கூட்டிக்கொண்டே தான் போயிட்டுருக்கோம். நாமளே உற்பத்தி பண்ணுறது நன்றாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அனைத்து விவசாயிகளையும் இந்த மாதிரி ஒரே குறைஞ்ச பரப்பளவில் அதிகமான பயிர்களை நாமளே உற்பத்தி செய்யணும். அதே மாதிரி நாமளே இடுப்புக்குள்ள செலவு குறைப்பதற்கு உண்டான தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுட்டு நாமளே உற்பத்தி செஞ்சு நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து விற்பனை செய்யவும் தெரிஞ்சுக்கணும், மதிப்பு கூட்டத்தை தெரிஞ்சு விற்பனை செய்ய தெரிஞ்சுக்கணும். ஐயா, அந்த மாதிரி அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாயிகள் சார்பாக நம்முடைய வேளாண் உதவி இயக்குனர் அவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கலாங்க ஐயா. இன்னொன்று இப்போ நீங்கள் வந்து